சென்னையில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் சிக்கியுள்ள நிலையில் தமிழகம் போதைப் பொருளின் கும்பலின் கூடாரமாக வருகிறதா என்ற சந்தேகம் கிளம்பியுள்ளது. சர்வதேச மாஃபியாக்களுடன் கடத்தல் நபர்கள் தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வழியாக இலங்கை நாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தப்பட இருப்பதாக சென்னை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் சென்னையில் உள்ள பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்களில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அந்த வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சோதனைகளில் ஈடுபட்டிருந்த போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த ஒருவரை பிடித்து சோதனை செய்த போது அவரிடம் 5 கிலோ 970 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஃபைசல் ரஹ்மான் எனும் அந்த நபரை பிடித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சையத் இப்ராஹிம், சென்னை செங்குற்றத்தைச் சேர்ந்த மன்சூர் ஆகியோருடன் இணைந்து ராமநாதபுரம் கடல் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்தவர்கள் 7 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் கைப்பற்றினர். மேலும் மன்சூருக்கு சொந்தமான குடவுனில் சோதனை மேற்கொண்டு அங்கிருந்த 954 கிராம் மெத்தபெட்டமைனையும் பறிமுதல் செய்தனர். போலீசார் கைப்பற்றிய மொத்த போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 70 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்களுக்கு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சையத் இப்ராஹிமின் கூட்டாளி மூலம் மணிப்பூரில் இருந்து போதைப் பொருள் செங்குன்றம் கொண்டு வரப்பட்டு அது மன்சூரின் குடவுனில் பதுக்கி வைக்கப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து ரயில் மூலமாக ராமநாதபுரம் கொண்டு செல்லப்பட்டு படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 முறை இப்படி கடத்தல் நடைபெற்றிருக்கும் நிலையில் மூன்றாவதாக பேருந்து நிலையத்தில் இருந்து போதைப் பொருளை கடத்திச் செல்ல முயன்ற நிலையில்தான் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். மேலும் மணிப்பூரில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் கும்பல் குறித்தும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதற்கிடையே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைதாகியுள்ள சையத் இப்ராஹிம் திமுகவைச் சேர்ந்தவர் என்று தகவல் பரவியது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மையின நல உரிமை பிரிவு துணைத் தலைவராக இருந்த சையத் இப்ராஹிம் திமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். ஆளும் கட்சியைச் சேர்ந்த நபரே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சிக்கியிருப்பதும் அவருக்கு சர்வதேச கடத்தல் கும்பலுடன் தொடர்பிருப்பதாக வெளியான தகவலும் தமிழகம் போதைப் பொருள் மாஃபியாக்களின் கூடாரமாகி உள்ளதா எனும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது.